வெல்கம் யூ டு தி காமர்ஸ் டீச்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் தேர்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீச்சர் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சர். நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட பேசிக் என்னென்ன பேசிக்கெல்லாம் இருந்தால் அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு அவங்க வந்து நேம் சூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேச்சர். இட் இஸ் அன் unscientific and unsystematic way of recording transactions. Accounting principles and accounting standards are not followed properly. எந்த ஒரு சிஸ்டமில் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ, அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மேனுவலாகவோ சிஸ்டமேட்டிக்காவோ எதில் அவங்க மெயின்டைன் பண்ணலனாலும் அதை வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. அக்கௌண்டிங் பிரின்சிபல், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், AS1 AS2 அதெல்லாம் பார்ப்போம். அது எல்லாமே என்ன அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணாத போது அந்த ரூல்ஸ் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணல, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ இட் இஸ் செட் டு பி ஆஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் ஜென்ரல் only cash and personal accounts are maintained fully. Real and nominal accounts are not maintained properly. Some transactions are completely omitted. ஜென்ரலாகவே என்னென்னலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா கேஷ் அண்ட் பர்சனல் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா சிஸ்டமேட்டிக்காவோ ஒரு பில் வைஸாவோ ஒரு ரிசிப்ட் வைஸாவோ நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணாத போது யார் நம்மளோட கிரெடிட்டார் யார் நம்மளோட டெபிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் புக்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ரியல் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட்டும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பட் இங்கே மெயின்டைன் பண்ணல. சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஒமிட்டட். பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லாமல் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்தால் அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் சம்டைம் அவங்களே தெரியாமல் ஒமிட் பண்ணிடுவாங்க, ஆர் அவங்களே தெரியாமல் மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ் அவுட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. There is no uniformity in recording the transactions among different organizations. Different organizations record their transaction according to their needs and convenience. ஸோ இதில் என்ன அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து யூனிஃபார்மிட்டியே இருக்காது. யாருக்கு அப்படின்னா அங்கே வந்து புக்ஸ் ஆஃப் மெயின்டைன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அவங்களுக்கு லைக் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை இன்னொருத்தர் வந்து வெரிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு அதில் கிளாரிட்டி இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியும். இப்போ அதை யாருமே ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்கும் போது அங்கே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி லேக் ஆகும். எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலே இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு மாதிரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. சில சின்ன சின்ன ஃபர்ம்ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸோ அவங்களால பெருசாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, புக்ஸில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும், ஸோ டேலி ப்ரைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டேலியிலே ரெக்கார்ட்ஸ் பண்ணுவாங்க. சில ஹை கிளாஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க ஜோஹோ ஆர் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம எவ்வளோ நம்மளோட நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இப்போ வந்து நார்மலாகவே நம்ம ஐடி ஃபைல் பண்ணும்போது அது நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணும்போது இட் இஸ் நாட் அட் ஆல் அ பர்ஃபெக்ட் ஒன். மேபி
99% or 90% or 90%, not 100%. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ல பார்க்கலாம். டியூ டு த இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் inaccurate records of accounts, the profit or loss calculated by these records cannot be relied upon. It may not represent true profitability. Assets and liabilities may not represent a true fair view of financial position. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் செக் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து இதில் வர ப்ராஃபிட் வந்து நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணதா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேல்ஸ் வருதுன்னு ரெக்கார்ட் பண்ணல, பர்ச்சேஸ் வருதுன்னு ரெக்கார்ட் பண்ணல, எக்ஸ்பென்ஸ் வருதுன்னு ரெக்கார்ட் பண்ணல. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு இன்அக்யூரேட் ரெக்கார்டை கொடுத்து இதுலேருந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் தான் நம்மளோட பிஸ்னஸோட ஒரிஜினல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது நம்ம அதோட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கிடைக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷனோட ப்ராஃபிட் வந்து ஸ்டெபிளைஸ்டாகவும் கிடையாது, அதுதான் அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு அக்யூரேட்டும் கிடையாது. பிகாஸ் அவங்களே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சூட்டபிலிட்டி. சூட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சூட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறது தான். ஸோ நம்ம இப்போ பாயிண்ட்ல போகலாம். Only the business concern which may no legal obligation to maintain books of accounts under double entry system may maintain incomplete records. Hence, it is maintained by small sized sole trader and partnership firm. யாரெல்லாம் பிஸ்னஸ் கன்சர்ன்ல லீகல் ஆப்ளிகேஷன்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா அது வந்து ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு பர்சன் தான், ஒரே ஒரு பர்சன் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு. அவர் எக்ஸ்பென்ஸும் இன்கம்ஸும் அவர் மெயின்டைன் பண்ணுறது தான். அதனால அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மட்டும்தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் சைடடாக தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அது மட்டும்தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸோ கம்பெனிஸோ இதை வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமாக ஆர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாகவும் மெயின்டைன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர் அப்படிலாம். சோல் ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, லைக் கரண்ட் அக்கௌண்ட். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸ் இன்கமும் அதில் தான் இருக்கும், அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸும் அதில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏதோ அவங்களோட பிஸ்னஸ் இன்கம் ஏதோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மிக்ஸ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, டே டு டே டிரான்சாக்ஷன். இப்போ நம்மலாம் நார்மலாக ஜிபே யூபிஐ அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கண்ட்ரோலே இல்லை, நம்ம எதுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதே இப்போல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ஒரே அக்கௌண்ட்லேருந்து நம்ம மணி எக்ஸ்பென்ஸ் பண்ணும் போதும் மணி இன்கம் வரும் போதும் நம்மளுக்கு அது கண்ட்ரோலே இல்லை, எந்த அமௌண்ட் எது அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா, generally personal transaction of the owner are mixed up with the business transaction. For example, purchase of goods for own use may be mixed up along with business purchase. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் எடுத்து பே பண்ணுறேன், அது கேஷாவோ பேங்க் டிரான்சாக்ஷனோ பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் விட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் ஃபைல் பண்ணும்போது நான் அதை காமிக்கணும் இல்லையா. ஸோ அது என்னோட பர்சனல் யூஸ்க்கு வாங்கினது. ஆனால் லாஸ்ட்டாக வந்து அது பிஸ்னஸ்க்கு வாங்கினேனா பர்சனலுக்கு வாங்கினேனா எதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே அந்த ஓனர், அந்த சோல் ப்ரொப்ரைட்டருக்கு தெரியாது. பிகாஸ் இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜூன் மந்த் வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் நடந்ததை நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது, அது எதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸும் இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் சோல் ப்ரொப்ரைட்டரோட டிரான்சாக்ஷன்ஸும் அக்கௌண்ட்ஸும் வேறு வேறையாக இருந்தால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து
பிஸ்னஸோட பர்ச்சேஸும் அவங்களோட பர்ச்சேஸும் அவங்க கொலாப்ஸ் ஆகாமல் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு சில லிமிட் இருக்குப்பா, இதுக்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சில லிமிட்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், இதையும் தாண்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம், lack of proper maintenance of records. It is an unscientific and unsystematic way of maintaining records. Real and nominal accounts are not maintained properly. சேம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்தது தான், பட் இது கொஞ்சம் எலாபரேட்டிவாக. ஸோ என்ன, ஃபார்மேட்டிவாவோ ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சிஸ்டமேட்டிக்காகவும் இல்லாமல் ஃபார்முலா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு வே ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ்க்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை கண்டிப்பாக இவங்க மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலனாலும் இட் இஸ் செட் டு பி ஆஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இது எப்போ வரும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இஷ்யூஸ் வரும். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். As accounts are not maintained for all items, the accounting records are incomplete. எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணல, அப்போ அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் டு செக் தி arithmetical accuracy ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம ப்ராப்பராக ஒன்று மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இம்ப்ராப்பராக மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளுக்கு அது ப்ராப்பர் அக்யூரஸியாக நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியவே தெரியாது. ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும், எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்கம்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயுமே அக்யூரஸி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போனா நம்ம இன்கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஸ்டிமேட்ஸ். எப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், எப்போ வந்து ஒருத்தர் வந்து பர்ஃபெக்டான சேல்ஸ், பர்ஃபெக்டான எக்ஸ்பென்சஸ், பர்ஃபெக்டான இன்கம் எல்லாமே நம்ம கரெக்டாக என்னென்ன பிஸ்னஸில் பண்ணுறோமோ அதெல்லாம் காமிக்கும் போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அது காமிக்க ஃபெயில் ஆகும்போது, இன்அக்யூரேட்டாக நம்ம கொடுக்கும் போது அதில் வர ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு இன்அக்யூரேட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அன்சர்டைன் true profit, and the trading and profit and loss account cannot be prepared with accuracy. இப்படி தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது, தப்பான அக்கௌண்டிங்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டும் ட்ரூவாக இருக்காது, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டும் அக்யூரஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் difficulty in ascertaining financial positions. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனில் தப்பாக இருக்கும் அசர்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்றதான் பார்க்கணும். இன் ஜென்ரல் only the estimated value of assets and liabilities are available from incomplete records. ஜென்ரலாகவே அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்போ வந்து அவைலபிளாக அக்யூரேட்டாக இருக்கோ அப்போ மட்டும்தான் எஸ்டிமேட் வேல்யூஸோடு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஆஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ஏன் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து அக்யூரேசி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஃபர்தர் ஆன் மூவ் ஆன் ஆக போகிறது. ஸோ எப்போ நம்ம அசட்டை வந்து அக்யூரேட்டாக இருக்கும், மேபி அது ப்ரிமிசஸாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் அக்யூரேசி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம காமிக்க முடியும். ஆர்எல்ஸ் அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். அது ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஹென்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஸ் ஆன் பர்டிகுலர் டேட். நம்ம தப்பான ரெக்கார்ட்ஸை அக்யூரேசியாக கொடுத்துட்டே இருக்கும் போது அதில் வர ரிசல்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேர் அண்ட் ட்ரூ வியூவாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இதனால நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸும் கரெக்டாக அப்படின்னு மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட், errors and frauds cannot be detected easily. என்னப்பா இது,
நம்ம பண்ணுற எல்லாமே இன்அக்யூரேட்டாக இருந்தால் எப்படி ரிசல்ட் மட்டும் பர்ஃபெக்டாக வரும்? அப்படி தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ எப்போ நம்ம ஒரு பார்ஷியலாக ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறோம், எப்போ நம்ம கிட்ட இந்த பர்ஃபெக்டான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணாமல் நம்மளா ஒரு இன்அக்யூரேட் ரெக்கார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும்? நம்ம இன்அக்யூரேட்டாக கொடுத்தது எது, எது பர்ஃபெக்டானது, எது நம்ம தப்பானது, எது ஃப்ராடு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் பார்க்கலாம். As only partial records are available, it may be possible to have internal checks in maintaining accounts to detect errors and frauds. ஸோ என்ன ஆகும்? பார்ஷியலாக ரெக்கார்ட் கொடுக்கும்போது அதில் இன்டர்னல் செக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். அப்போ என்ன ஆகும்? நம்ம கொடுத்ததே இன்அக்யூரேட்டாக தான் இருக்குது. அதுலேருந்து எப்படி ஃப்ராடு எரர்ஸ் எல்லாம் எப்படி ரீகரெக்ட் பண்ண முடியும்? ஸோ எப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 6th பாயிண்ட், அன்அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் ஆர் இன்கம்ப்ளீட், தீஸ் மே நாட் கம்ப்ளை வித் லீகல் ரெக்குவயர்மெண்ட். Hence, government tax authorities and other legal authorities do not accept accounts prepared from incomplete records. எப்போ ஒரு அக்கௌண்ட் இன்கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், லீகல் ரெக்குவயர்மெண்ட்க்கு கம்ப்ளை ஆகலை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸும் அதர் லீகல் அத்தாரிட்டிஸும் இந்த அக்கௌண்ட்ஸை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லீகலாக ஏதாவது மூவ் அவுட் ஆகும்போது அவங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. லைக் பர்ஃபெக்டான எக்ஸ்பென்ஸ் வேணும், சேல்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க நம்ம கிளாரிஃபை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு இன்அக்யூரசி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு லீகல் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இட் வில் பி கன்க்ளூடட் ஆஸ் ஃப்ராட்ஸ். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இந்த சாப்டர்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி காமர்ஸ் டீச்சர். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.